அஸ்ஸாம் மாநிலத்தில் கொல்லப்பட்ட பாம்புகள் பல மணி நேரத்திற்கு பின்பும் கூட மனிதர்களை கடித்த 3 வினோத சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. அஸ்ஸாம் மாநிலம் சிவசாகர் பகுதியில் தனது வீட்டில் உள்ள கோழி குஞ்சுகளை பாம்பு சாப்பிடுவதை கண்ட 45 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் பாம்பின் தலையை வெட்டியுள்ளார். பின்பு பாம்பின் உடலை அப்புறப்படுத்த முயன்றபோது இறந்த பாம்பின் தலை அவரது வலது கை பெருவிரலில் கடித்துள்ளது. உடனே அவர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொண்டு இறுதியில் அவர் முழுமையாக குணமடைந்தார். அதேபோல அஸ்ஸாம் மாநிலத்தில் வயலில் ஓடிக்கொண்டிருந்த டிராக்டரின் சக்கரத்தில் ஒரு நாகப்பாம்பு நசுங்கி இறந்தது. வேலை முடிந்து டிராக்டரில் இருந்து கீழே இறங்கிய விவசாயி அந்த பாம்பை தொட்டபோது பாம்பின் விஷம் விவசாயியின் உடலில் பரவியது. பின்னர் 25 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு அந்த விவசாயி குணமடைந்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் கம்ரூப் மாவட்டத்தில் மாலை நேரத்தில் ஒரு கரும்பட்டை கட்டுவிரியன் பாம்பை கொன்ற சிலர் அதை தங்கள் வீட்டு பின்புறத்தில் வீசியுள்ளனர். இரவு 9:30 மணியளவில் அந்த வீட்டினர் ஆர்வத்தில் இறந்த பாம்பை காண அங்கு திரும்பிச் சென்று பாம்பின் தலையை கையில் எடுத்து பார்த்துள்ளனர். அப்போது அந்த பாம்பு விரலில் கடித்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் பாதிக்கப்பட்ட நபருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிர் பிழைத்துள்ளார். அஸ்ஸாமில் நடந்த இந்த 3 சம்பவங்களின் பின்னணி குறித்து ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அது குறித்து ஆய்வறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்து பேசிய யுனிவர்சல் பாம்புக்கடி கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிறுவனரும் முதன்மை விஞ்ஞானியுமான முனைவர் மனோஜ், இதுபோன்ற சம்பவங்கள் பெரும்பாலும் இந்தியாவில் காணப்படும் கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், மூங்கில் குழி விரியன், மலபார் குழி விரியன் உட்பட விரியன் குடும்பத்தைச் சேர்ந்த பாம்புகள், பவள பாம்புகள், கட்டு விரியன் வகை பாம்புகள் ஆகியவற்றில் இந்த அபாயம் உள்ளது. அதாவது இறந்த பிறகும் கூட கடிக்கக்கூடிய ஆபத்து அதிக அளவில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பார்ப்பதற்கு ஆபத்தற்றதாக தென்படக்கூடிய தண்ணீரில் வாழக்கூடிய கண்டங்கண்டை நீர்க்கோழி என்ற நீர்ப்பாம்பு வகைகள் கூட இப்படி செய்வதுண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இறந்த பிறகும் அல்லது தலை துண்டிக்கப்பட்ட பிறகும் கூட பாம்பு கடிப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பது ஏன் என்பது குறித்து பேசிய முனைவர் மனோஜ், முன்கோரை பற்களை கொண்ட பாம்பு வகைகளிடையே இத்தகைய அபாயம் அதிகம் இருப்பதாக கூறியுள்ளார். பாம்புகளின் நஞ்சு என்பது மனிதர்களின் எச்சிலை போன்றதுதான். அந்த நஞ்சு சுரப்பதற்கான சுரப்பி கோரை பற்களில் ஒரு ஊசியை போன்ற வடிவமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. பற்கள் மூலமாக நஞ்சை கடிபடும் உயிரினத்தின் உடலில் அவற்றால் செலுத்த முடியும் என கூறப்படுகிறது. அஸ்ஸாமில் துண்டிக்கப்பட்ட பாம்பின் தலையை கையாளும் போது அதன் நஞ்சு சுரப்பி மீது தற்செயலாக அழுத்தம் ஏற்பட்டு கவனக்குறைவாக நஞ்சு செலுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் ஆய்வறிக்கை கூறுகிறது. மனிதர்கள் தூங்கும் போது கொசு கடித்தால் அதை தன்னிச்சையாகவே அடிப்போம். ஆனால் அது நமக்கு விழித்தெழும் போது நினைவில் இருக்காது. மனிதன் இறந்தாலும் அவரது உள்ளுறுப்புகள் முழுமையாக இயக்கத்தை நிறுத்த சிறிது நேரமாகும். அதே போலவே பாம்புகளிலும் அது இறந்த பின்னரும் அதன் உள்ளுறுப்புகள் படிப்படியாகவே இயக்கத்தை நிறுத்தும். பாம்புகளில் அவை இறந்த பிறகும் கூட கடிப்பது போன்ற இத்தகைய செயல்முறைகளை அரிதான சமயங்களில் திடீரென செயல்படுத்திவிடக்கூடும் என்கிறார் முனைவர் மனோஜ். சில நேரங்களில் பாம்புகள் கடிக்கும் போது விஷத்தை செலுத்தாமல் எச்சரிப்பதை பொய்க்கடி என்று கூறுவார்கள். அதற்கு காரணமாக செயல்படுவது மூளைதான். ஆனால் பாம்புகள் இறந்த பின்பும் அதன் மூளை செயலிழந்து விடுவதால் கடிக்கும் போது விஷத்தை செலுத்தாமல் அதனால் கட்டுப்படுத்த முடியாது. நஞ்சு சுரப்பியில் இருக்கக்கூடிய மொத்த நஞ்சும் கடிபடுபவர் உடலில் செலுத்தப்பட்டுவிடும். இது தவிர்க்க முடியாத ஒன்று என ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. அஸ்ஸாமில் அரிதாக நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதால் அதில் கிடைக்கக்கூடிய தகவல்களும் ஓர் அளவுக்குத்தான் இருக்கும். ஆனால் உலகின் வேறு சில நாடுகளில் இது ஏற்படுத்தும் தாக்கம் விரிவான ஆய்வுகளுக்கு உந்துதலாக இருக்கலாம் என்று முனைவர் மனோஜ் தெரிவித்துள்ளார். இதனால் பாம்புதான் இறந்துவிட்டதே என்று அலட்சியமாக கூட அதன் அருகில் செல்வதோ கைகளால் தொடுவதோ போன்ற விபரீத செயல்களில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.